ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹார்ட் பீட் எபிசோட் நம்பர் 8. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவும் மிஸ் நாவை காப்பாத்த நீ ஓகேவா? ஆ. ஆனா ஹீரோக்கு மிஸ் நாவோட ஃபேஸ் அப்படியே பிளர் ஆகும். ஹீரோ மயங்கி கீழே விழுந்துருவாரு. இப்ப ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. ஷின்னு, எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. அது ஹீரோ இப்படிதான் போதை ஆயிட்டா நல்லா தூங்குவான். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. மிஸ் நாவும் பரவாயில்ல, நீங்க சாரி சொல்ல வேணாம். ஹீரோ மட்டும் காப்பாத்தலன்னா நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன். 2 பேரும் பாய் சொல்லிட்டு கிளம்ப ஹீரோ இன்னும் செம்ம கடுப்புல உள்ள வருவாங்க. எப்படிடா என் எல்லா வார்னிங்கும் மீறின? அப்ப ஹீரோவும் ஐஸ்ன்னு புலம்ப ஹீரோயின் பில்லு எடுத்து அடிப்பாங்க. ஐசன் 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 அவ போயிட்டா. இங்க மிஸ் நாக்கும் ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனா ஷின்னுக்கு டவுட் வருது. ஏன்னா அவன் கொஞ்சமா பார்த்திருப்பான் ஹீரோ ஃபாஸ்டா ஓடினத. ஒருவேளை நம்ம தான் இமேஜின் பண்றோமோ? நெக்ஸ்ட் டே ஹீரோவை எந்திரிக்க நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னு அவருக்கு ஞாபகம் வருது. போச்சு, என் ஐசன் முன்னாடி நான் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கேன். அப்ப பின்னாடில இருந்து ஒரு சவுண்டு. எந்திரிச்சிட்டியா? திரும்பி பார்த்தா ஹீரோயின். ஐயோ இவளா? நீ முழிக்கிறதுலே தெரியுது உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு. நீ நேத்து ஸ்டாப் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் பண்ணேன். அப்பதான் ஹீரோக்கு வாங்கின அடி ஞாபகம் வரும். ஆமா, நீ பண்ணிருக்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? நான் போய் அப்படியே ஆக்ஸ்பிளைட் வாங்கிட்டு வரேன். ஹீரோவை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண. நில்லுடா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் உன் காதலியை பத்தி பேசாதன்னு சொன்னேன். 2வது பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்காதன்னு சொன்னேன். 3வது முறைச்சு பார்க்காதன்னு சொன்னேன். 4வது எத்தனை தடவை சொன்னேன் உன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாதன்னு. ஆனா நீ எல்லா ப்ராமிஸையும் பிரேக் பண்ணிட்டேன். ஆமா, நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டேனா? ம். அது எப்படிடா? ட்ரிங்க் பண்ணாமயே இவ்ளோ பெரிய சீனை கிரியேட் பண்ணிருக்க? ஹிஹிஹி. சாரி. என் ஆக்சன் கேட்கும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா? இன்னொரு முறை ஹியூமன் ஃபுட்ல கைய வச்சா உன்னை கொன்னுடுவேன். ஹீரோயினும் திட்டிட்டு போக ஹீரோக்கு தலைலாம் சுத்தும். இங்க சாங்கு எவிடன்ஸை ரோஸ் கிட்ட கொடுப்பான். ரோஸும் இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாடா? இப்போ டாங்கோட கடையில நீட்டமான முடி இருந்ததுன்னா டாங்குக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தமா? டாங்கும் உங்க சண்டையில என்னையே நாரடிக்கிறீங்க. ஆனா சாங்கு மிஸ்டர் கோ தான் திருடிட்டு இருப்பாருன்னு நம்புறான். பூனையோட ஹேபிட்டே என்ன? ஃபுட்டை திருடுறது. அப்போ டாங்கோட கடைக்கு முன்னாடி ஒரு பூனை இருக்கும். சரி, சேல்ஸ் தான் ஆகலையேன்னு சொல்லி டாங் அந்த பூனை கிட்ட போய் நீயாவது இது சாப்பிடுன்னு கொடுக்க அந்த பூனையும் சோயா சாஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா மிஸ்டர் கோ. இங்க சின்ன ஹீரோயினால டிஸ்டர்ப் ஆயிருப்பான்னு பார்த்தா அவன் ஹீரோவால டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அவன் அசிஸ்டன்ட் கிட்ட பேய் சூப்பர் நேச்சுரல் பவரை பத்திலாம் கேட்டுட்டு இருக்கான். இப்போ கேட்மேன் கோமோ டாங் கொடுத்த இந்த டுபிக்கை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு அது சுத்தமா பிடிக்கல. அட பாவி, என்ன கன்றாவிடா இது. நீ வேற கட்டே பண்ண மாட்டியா? சாங்கோ, நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போறேன். நீங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும். அந்த கோல்டு பாரை நீங்க தானே பேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்தீங்க? என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, உங்களால மறுக்க முடியாது. மிஸ்டர் கோவம், எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாதா? நீங்க ஒரு இன்னோசென்ட்ட 100 வருஷம் தூங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்க அங்க போயிட்டு அந்த கோல்டு பாரை எடுத்திருக்கீங்க. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான். நான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனேன். ஆனா எனக்கு இம்பார்ட்டன்ட் கோல்டு இல்ல. நான் அவனை செக் பண்றதுக்கு தான் போனேன். அவன் ஆஃப் பாயில்டான எக் மாதிரி இருந்தான். வேம்பையரும் இல்ல, ஹியூமனும் இல்ல. இந்த மாதிரி பவுண்டரியில இருக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. அவன் ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றானா? அவன் எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சா தான் இருப்பான். பின்ன எந்த வேம்பையர் ஹியூமன் ஆகணும்னு நினைக்கும்? அவன் இப்ப லைஃப்ல ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜ்ல இருக்கான். இது ரொம்ப ஆபத்தானது கூட. அவனுக்கு உங்க ஹெல்ப் வேணும். நீங்க அவனை கண்காணிக்கணும். அவன் ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ண என்கிட்ட சொல்லுங்க. மிஸ்டர் கோவம் ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு போவாரு. இங்க ஹீரோயின் சின்ன மீட் பண்ணுவாங்க. இந்த மேன்ஷனை ரெனோவேட் பண்றதுக்காக 1 வீக் ஹீரோயினை வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ண சொல்றான். இவனுக்கு தெரிஞ்ச அபார்ட்மெண்ட் வேக்கண்டா இருக்கிறதுனால அங்க வந்து ஸ்டே பண்ண ஓகேவான்னு கேக்குறான். ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்லாம ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஆக்ஸ்பிளேட் வாங்குறாரு. ஸ்மெல் பண்ணலாம் தான் போறாரு. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. திரும்பி வீட்டுக்கு போகும்போது மிஸ் தான் கால் பண்ணுவா. ஹீரோ நேத்து காப்பாத்தினார்ல, அதுக்காக அவ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறாளாம். சோ மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப ஹீரோயினும் அங்க வர பரவாயில்லையே உனக்கு கால்லாம் வருது. மிஸ் நாதா கால் பண்ணா எனக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கி தர போறலாம். அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோயினும் வீடு ரெனோவேட் பண்றதுனால ஷின் கொடுத்த அபார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு சொல்ல ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ண போறாரா. நீ போய் உன் சின்னோட என்ஜாய் பண்ணு. என்ன சொல்ற? நான் பாத்துக்க போறேன். நீயும் வருவன் தான் நான் அவன்கிட்ட ஓகேவே சொன்னேன். ஆனா நான் இல்லைன்னா தானே கம்ஃபர்டபுளா இருப்ப. எனக்கும் அப்படிதான். சரி ஓகே, நீ நாளைக்கு மிஸ் நாவை மீட் பண்ண போறல, ஒழுங்கா பிஹேவ் பண்ணு. இந்த தடவை ஏதாவது தப்பு பண்ண கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன். ஹீரோயினும் தன்னோட ரூம்ல பேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. செம்ம கடுப்பா இருப்பாங்க. நீ கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஷின் கூட நான் என்ஜாய் பண்ணுன்னு சொல்றான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அப்ப அவங்க ஃபேமிலி போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. இங்க ஹீரோவும் மிஸ் நாவோடைய பிக்சரை பார்த்து ஏன் மிஸ் நாவோடைய கண்ணுல என்னோட ரிஃப்ளெக்ஷன் தெரியல, ஆனா பட்லர் ஜோவுடைய கண்ணுல மட்டும் என்னோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. மிஸ் நாவோ ரெடி ஆயிட்டு இருப்பா. அப்ப லீ கால் பண்ணி வெதர் நல்லா இருக்கு, நம்ம 2 பேரும் வெளியே போலாமா? ஆனா மிஸ் நாவும் ஆன்சம் மேனோட நான் டேட்டுக்கு போறேன், இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு கால் பண்ணாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவா. லீக்கு லைட்டா கோவம் வரும். ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. மிஸ் நாவும் ஆய் சொல்ல அப்ப அவருக்கு தன்னோட காதலியோட ஞாபகம் வரும். ஹீரோவும் மிஸ் நாவே பார்த்துட்டு இருக்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? இல்ல, இப்பதான் வந்தேன். சரி போலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் உள்ள போக இவங்க 2 பேரும் போறத லீ பார்த்துட்டு இருப்பான். லீயும் ஹீரோ தான் கன்ஃபார்ம் பண்ணிப்பான். ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு ஆட் கேலரிக்கு வந்திருக்காரு. மிஸ் நாவும் நீங்க இங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? இல்ல, நான் நிறைய பெயிண்டிங் பண்ணுவேன்.
ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் மத்தவங்களோட பெயிண்டிங்க நான் பார்க்குறேன். நான் பெயிண்டிங் பண்ணேன்னா பட்டர்ஃப்ளைலாம் அந்த பெயிண்டிங் மேல வந்து உட்காரும். நான் உங்க பெயிண்டிங்க பார்க்கலாமா? ஹீரோக்கு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்துரும். ஹீரோ தன்னோட காதலிய டிராயிங் பண்ணியிருப்பார்ல, அந்த ஞாபகம். ஹீரோவும் மிஸ் நாவிய பார்த்துட்டு இருக்க. "ஏன் என்ன இப்படி பார்க்குற? ஏதோ ஏக்கத்தோடயே பார்த்துட்டு இருக்க. நான் என்னமோ உன்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து வந்த மாதிரி பார்க்குறேன்." "இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. என்னோட கண்ணு ரொம்ப எக்ஸ்பிரசிவ். அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணுது. வேற எதுவும் இல்ல." அங்க மிஸ் நாக்கு டாஃபோடில் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். அத ஹீரோக்கு கிஃப்ட் பண்ண போறதா சொல்றா. ஷின்னு ஹீரோயினுக்காக ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் ரெடி பண்ணிருப்பான். ஹீரோயின் இப்ப அங்க ஸ்டே பண்ண போறாங்க. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஹீரோயினும் ஷின்னோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. ஷின்னு, ஹீரோவும் கூட வரலையே. அவர் ஓகேவா இருப்பாரா? கண்டிப்பா. அவன் அவனோட ஃப்ரெண்டோட இருக்க போறதா சொன்னான். கெஸ்ட் ஹவுஸ் ஓபன் பண்ண பிறகும் அவன் உன் கூட தான் இருப்பானா? ஆமா. ம். அவர பத்தி நெறைய தெரிய தெரிய எனக்கு ரொம்ப அன்யூசுவலா ஃபீல் ஆகுது. என்ன? ஒண்ணும் இல்ல. சாப்பிடு. நான் உன்ன பயமுறுத்துறேன்னு நெனைக்காத. நீ இப்ப கெஸ்ட் ஹவுஸ் ஓப்பன் பண்ண போறல. நீ நெறைய டிஃபரண்டான பீப்பிள் எல்லாம் மீட் பண்ணுவ. அவங்க கிட்ட தான் நீ நல்லா பேசணும். ஓ! அது பரவால்ல. நான் நெறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணியிருக்கேன்ல. நீ கூட நான் ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தினமும் வருவியே. ஆமா. என் ஃப்ரெண்ட்ஸோட டெய்லி வருவேன். ம். உன்ன பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பொறாமையா இருக்கும். எப்படி நீ டெய்லி அந்த எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன்னு. ஆமா. அந்த ஸ்டீக் அவ்வளவா நல்லா இருக்கு? இல்ல. நான் அத டச் கூட பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்காக டெய்லி அங்க வருவ? உன்ன பார்க்க தான். ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க. ஏய்! உனக்கு அது தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. ஆ, நான் டெய்லி உன்ன பார்க்கறதுக்கு தான் வருவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீ என்னோட காயத்துக்கு ட்ரீட் பண்ண. ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சு உன்ன நான் கேன்டீன்ல மீட் பண்ணேன். ஆமா. ஃபிளாஷ்பேக்ல ஹீரோயின் கேன்டீன்ல தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அத பார்த்து ஷின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ கழட்டி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காருவான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு ஷின்ன அடையாளம் தெரியாது. ஷின்னு, நான் தான் அந்த பைசைக்கிள் கை. ஓ! உங்க ஹேண்ட் எப்படி இருக்கு? இன்னும் சரியாகல. நீ தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அது சரியாகுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் சாப்பிடணும். ஹீரோயின் கோவமா, அப்ப டாக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வா. உனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இருக்காது. அன்னைக்கு எவ்வளவு எம்பாரஸ்டா நான் ஃபீல் பண்ணேன்னு. அன்னிலிருந்து நான் உன்ன பார்க்கறதுக்கே பயந்தேன். அப்படியா? ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சு ஷின்னு ஹீரோயின் கிட்ட வெளிய போய் சாப்பிடலாமான்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்கு. நான் போணும்னு போயிடுவாங்க. உன்னோட டோனே பயங்கர ஸ்கேரியா இருக்கும். எனக்கு தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவா வரும். ஏய் போதும். மறுபடியும் நம்ம மீட் பண்ண மாட்டோம்னு நெனச்சேன். ஆனா இப்ப நான் உன் கூட இருக்கேன். உன் கூட இருக்கும்போது நான் ஹேப்பியா ஃபீல் பண்றேன். ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். எனக்கு நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். இப்ப ஷின் அவனோட வீட்ல யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோயின் கிட்ட நாளைக்கு கேஃபேக்கு போலாமான்னு கேட்டிருப்பான். ஆனா ஹீரோயினும் ஆ, நீ சொன்னல நீ என்னுடைய முகத்துல சிரிப்ப பார்க்கணும்னு. அதே மாதிரி தான் எனக்கும். உன் முகத்திலயும் மிஸ் நாவுடைய முகத்திலயும் நான் சிரிப்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கெஸ்ட் ஹவுஸ நான் சக்சஸ் ஆக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்னால உன்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆனா நான் இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க செஞ்ச உதவிக்குலாம் நான் ஏதாவது திருப்பி குடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓ! ஆனா எனக்கு எதுவும் உன்கிட்ட இருந்து வேணாம். ஜோ, நீ ரொம்ப ஆம்பிஷியஸான வுமன். உனக்கு எல்லாமே சக்சஸா நடக்கும். நான் எப்பவுமே உன் கூடயே இருப்பேன். இத நினைச்சு தான் இப்ப ஷின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ மிஸ் நாவ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஹீரோ அங்க ஸ்டே பண்ண போறத நினைச்சு டாங்குக்கு ஹாப்பியா இருக்கும். ஆனா சாங்குக்கு கடுப்பா இருக்கும். டாங்கு, சரி 400 வருஷத்துக்கு அப்புறம் உன்னுடைய லவ்வர மீட் பண்ணியே. என்னாச்சு? அவ என்கிட்ட நான் ஏன் ஏக்கத்தோட பாக்குறேன்னு கேட்டா. ஆனா நான் அவகிட்ட எப்படி சொல்றது? அவளுக்காக நான் 400 வருஷம் வெயிட் பண்ணேன்னு. பட்லர் ஜோவும் அவள ஐஸ்னா பார்க்க கூடாதுன்னு சொன்னா. ஆனா அது ஈஸி இல்ல. ஓ! அவ ஒரு நாள் முன்னாடி உன்னை எழுப்பி விட்டுட்டா. இப்ப நீ என்ன பண்ணணும்னு வேற சொல்றாளா? அப்ப சாங்கோ, இத சொல்றதுக்கு இது கரெக்ட்டான மொமெண்ட்டான்னு தெரியல. பரவால்ல சொல்லு. அ நாங்க மிஸ்டர் கோவ மீட் பண்ணோம். அவரு உன்னோட லைஃப்ல நீ குரூஷியலான ஸ்டேஜ்ல இருக்கன்னு சொன்னாரு. எங்க 2 பேரையும் உன்ன நல்லா பாத்துக்க சொன்னாரு. ஓ! உங்ககிட்டயும் அவரு இதுதான் சொன்னாரா? அவரு என்ன நினைச்சு கவலைப்படுறாரு. அவரு ஏன் இப்படி சொன்னாரு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல. நான் உங்கள கவலைப்பட வச்சுட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எங்களுக்கு நீ ஹியூமனா ஆக்கணும். அதுல மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. எப்பவுமே போல நாங்க உன் சைடுல இருப்போம். 3 பேரும் ஹாப்பியா ஆக்ட் பண்ணிப்பாங்க. ஹீரோயினும் இப்ப தூங்க வர போன பாத்துட்டு இவன் டேட் வேற எப்படி போச்சுன்னே தெரியல. உண்மையாவே அவனுக்கு ஸ்டே பண்றதுக்கு பிளேஸ் இருக்கா? என்னவோ நான் தூங்க போறேன். எங்க ஹீரோவால தூங்க முடியாது. ஏன்னா 2 பேரும் பயங்கரமா கொரட்டை விட்டுட்டு இருப்பாங்க. இவனுங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஹீரோவும் வெளிய வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஹீரோ இந்த மெசேஜ் பண்ணிருப்பாங்க. டேட் எப்படி போச்சு? ஆனா ஹீரோ மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல. அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. தூங்கிட்டியா? ஹீரோ மெசேஜ் பண்ணாம கால் பண்ணுவாரு. நீ ஏன் இன்னும் தூங்கல? நியூ பிளேஸ் இல்ல. அதான் தூக்கம் வரல. பிளேஸ் கம்ஃபர்டபிளா இல்லையா? இல்ல. இது சூப்பரா இருக்கு. ரொம்ப கிளீனா இருக்கு. நெறைய ஸ்பேஸ் இருக்கு. உன் பிளேஸ் எப்படி இருக்கு? நான் கூப்பிடும்போதே நீ இங்க வந்திருக்கணும். உன் ஃப்ரெண்டோட பிளேஸ் எப்படி இருக்கு? ஓ! இங்கயா? இங்க வியூல சூப்பரா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா எனக்கு மொத்த சியோலும் தெரியுது. அப்படியா? அப்போ உன் ஃப்ரெண்டோட பிளேஸ் ரொம்ப ஹைட்டான பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லு. ஆமா. சரி, மிஸ் நாவோட டேட் என்னாச்சு? நான் எந்த ரூலுமே பிரேக் பண்ணல. நான் ஐசன்னு கூப்பிடல. எந்த பிசிக்கல் கான்டாக்ட் வச்சல. நான் ஹியூமன் ஃபுட்ட சாப்பிடல. கொஞ்ச நேரம் கழிச்சு சமத்தா நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம். வெல் டன். நீ ஏதாவது சொதப்பிடுவேன்னு பயந்துட்டே இருந்த. என்ன சொன்ன? நீ ஏதாவது சொதப்பிடுவேன்னு பயந்துட்டே இருந்த. அதுக்கு முன்னாடி வெல் டன். கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. என்னதான் 2 பேரும் நார்மலா பேசினாலும் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ மேன்ஷனுக்கு முன்னாடி ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின வந்து ரொம்ப முன்னாடியே வந்துட்டியா? என்னால பார்க்காம தூங்க முடியல. என்ன? மேன்ஷன. ஓ! அப்ப மிஸ் நாவோ அந்த பெயிண்டிங்கோட ஒரு காரை கிஃப்ட் பண்ணுவா. டேய் கார் கிஃப்டாடா? கார் கிஃப்ட் இல்ல. பெயிண்டிங் தான் கிஃப்ட்.
கார் போனஸ் போல. மிஸ் தான் கால் பண்ணி கிஃப்ட் பிடிச்சிருக்கான்னு கேட்பா. கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கீங்க, கார் வச்சல நல்லா இருக்காதுல்ல. ரெனோவேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். மிஸ் தான் காலை கட் பண்ண. ஹீரோயின், வாவ், அவள ஒரு தடவை தான் நீ காப்பாத்துனா அவ உனக்கு காரை கிஃப்ட் பண்ணிருக்கா. அப்ப நெக்ஸ்ட் டைம் நீ அவளை காப்பாத்தனா அவ உனக்கு வீடே கிஃப்ட் பண்ணுவா போல. நான் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறேனா? இல்ல இதெல்லாம் நல்லதுக்கு தான். நீ இதை செல் பண்ணி என்னோட கடன் அடிச்சிடலாம். ஹீரோயின் டங்கன் மார்க்கெட்ல விக்கிறதுக்காக போஸ்ட் போட போக ஹீரோமோ, இல்ல இது gift ஆயசன் கொடுத்தது. அதாவது நம்மளோட இன்வெஸ்டர் கொடுத்தது. இது gift இப்படி செல் பண்ணா அது நமக்கு நல்லது இல்லல. கார் மட்டும் போதுமா? கார் மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கான டாக்ஸ், கேஸ் மெயின்டெனன்ஸ் ஃபீ எவ்வளவு ஆகும் தெரியுமா? எப்படி கொடுப்ப? இது இது மிஸ் நான் தானே கிஃப்ட் பண்ணா, அவளே எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லலாம். ஹீரோவை கால் பண்ண போக ஹீரோ என்ன தடுப்பாங்க. பின்ன இப்ப நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வேற வச்சிருக்கோம், grocery ஐட்டம்லாம் வாங்கிட்டு வரணும்ல, அதுக்கு கார் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, இங்க பாரு, நல்லா இருக்குல்ல. ஹீரோ போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. சரி, உன்கிட்ட லைசென்ஸ் இருக்கா? என்கிட்ட கார் இருந்தது, அது பட்லர் அங்கிள் தான் ஓட்டிட்டு இருந்தாரு. இப்போ நீ போதும், போய் முதல்ல காரை கத்துக்கிட்டு லைசென்ஸ் எடு. ஹீரோ டிரைவிங் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிடுவாரு. இப்ப பில்டிங்கோட ரெனோவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்கும்போது ஹீரோவோட ஜெலசி அப்பப்ப எட்டி பாக்குது. சின்ன ஹீரோயினும் சேர்ந்து நிறைய ஆட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நிறைய சோஷியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. இங்க ஹீரோவும் பேப்பர்ல எழுதி அட்வர்டைஸ் பண்ணுவாரு. இப்ப ஹீரோயின் கார்ல ஹீரோவோட இருப்பாங்க. ஹீரோயினும், டேய் உனக்கு உண்மையாவே ஓட்டு தெரியுமா? ஏன் நீ இப்படி கேக்குற? ஏன்னா நீ அன்கம்ஃபர்டபுளா இருக்க. இல்ல இப்பெல்லாம் கார்ல நிறைய பட்டன் இருக்கா, அதனால தான் அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன். மத்தபடி ஐ எம் ஓகே. ஆனா ஹீரோ கூட போகும்போது ஹீரோயினுக்கு உயிர் இல்ல. ஹீரோ காரை அவ்வளவு மோசமா ஓட்டுவாரு. இப்ப மேன்ஷனோட ரெனோவேஷன் எல்லாம் முடிச்சிரும். ஹீரோக்கும் பிடிக்கும். பக்கத்து வீட்டு ஆண்டியும் டெய்லரும் வந்து மேன்ஷனை சுத்தி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நியூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது புக்கை கொடுக்கணும். கனெக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பக்கத்து வீட்டு ஆண்டியும் அதுக்காக குத்தி கட்டுவாங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு யாரும் புக்கே அனுப்பலையே. அப்ப அந்த டெய்லரும் நான் வேணா அனுப்புறேன்னு சொல்லி போக அந்த ஆண்டியும் ஷூ வேணான்னு தடுத்துருவாங்க. அப்ப கரெக்டா சின்ன புக்கே அனுப்புவான். ஒண்ணுதானா, அட்லீஸ்ட் ரெண்டாவது இருக்கணும்ல. மிஸ் நாவும் புக்கே அனுப்பான். ஹீரோக்காக, சின்ன ஹீரோயின்காக அனுப்பியிருப்பான். ஹீரோவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. ஹீரோ ஆன்ட்டிக்கு மொக்க கொடுத்துருவாரு. பிசினஸ் ஸ்டார்ட் ஆனாலும் ரொம்ப நேரம் ஆகியும் கஸ்டமர் வரல. ஹீரோயினும் கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டே தானே, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு, கண்டிப்பா வருவாங்க. நான் இந்த ரைஸ் கேக்ல டெலிவரி பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு. ஹீரோ வெளியே போயிடுவாரு. இந்த ஷினோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா நடக்குதான்னு பாப்பான். ஹீரோ நடந்து வரும்போது லீ இருப்பான். லீயோ ஹீரோ பார்த்துட்டு, ஓ இப்ப நீ ரைஸ் கேக் விற்க ஆரம்பிச்சிட்டியா? ஹீரோவும் லீக்கு ரைஸ் கேக் கொடுத்துட்டு, ஜெனரலா சொல்வாங்க லவ் யுவர் எனிமிஸ்னு, அதனாலதான் இது உனக்கு நான் கொடுக்குறேன். நாங்க கெஸ்ட் ஹவுஸ் ஓபன் பண்ணிருக்கோம், அதுக்காக நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஆனா அதை பார்த்துட்டு ஹீரோ மேலே தூக்கி போடுவான். எங்கேயுமே போகாம அங்கேயே இருக்க, யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் இப்படிதான் நீ ரைஸ் கேக்க திருப்பி கொடுப்பியா? ஹீரோவும் போக லீயும், நீ யார ஆக்ட் பண்றேன்னு பார்த்து ஆக்ட் பண்ணு. நான் யார் கூட சுத்துறேன்னு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்க. நான் யார் கூட இருந்தாலும் உன்னால தாங்கிக்க முடியல. நான் உன்னோட ஷேடட் வேசஸ் கார்னர்ல ரத்தத்தை கொடுக்குற அதே பையன் அடிச்சுக்கிட்டியா? லீ ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோவும் சண்டை வேணான்னு, இங்க பாரு, என்கிட்ட இருந்து நீ தள்ளியேறு. ஆனா லீயும், உன்னால ஹியூமனா மாற முடியுமா? இவனுக்கு ஆன்சர் பண்றது வேஸ்ட்னு சொல்லி ஹீரோவும் போக அவன் ஸ்பீடா ஹீரோவும் மோதுறதுக்கு வருவான். ஹீரோவோட வேம்பியர் ஸ்விட்ச் ஆன் ஆயிடும். ஹீரோவும் அந்த காரை ஸ்டாப் பண்ண அவன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவான். ஹீரோவை 2 கையால ஸ்டாப் பண்ண அப்படியே அந்த கார் தூக்கிடும். ஓ சூப்பர், நீ மறுபடியும் ஃபெயில் ஆயிட்ட. இப்ப பாரு, ரொம்ப வீக்காவும் இருக்க. அவன் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஷின்னோட அசிஸ்டன்ட் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். ஏரியனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க. ஒரு பொண்ணு. அவ ரொம்ப நாள் ஸ்டே பண்ண போறாளாம். ஏரியனோ, எப்படி நீங்க இங்க வந்தீங்க? அவ ஒரு பேப்பர் காட்டுறா. ஹீரோ எழுதின அட்வர்டைஸ்மெண்ட். இவங்க சோஷியல் மீடியால போட்ட ஆட் எல்லாமே வேஸ்ட். கடைசியில ஹீரோவோட ஆட் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு ஒரு பிளேஸ காட்ட அவ செக்யூரிட்டி பத்தி கேக்குறா. இங்க செக்யூரிட்டி எல்லாம் நல்லாதான் இருக்கும். இல்லனா நான் உங்களுக்கு பே பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே. அந்த பொண்ணு ஹீரோயின லக்கேஜ் எடுத்துட்டு வர சொல்ல ஹீரோயினும் போக அவ அங்க இருக்கிற விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா. இப்போ ஷினோட அசிஸ்டன்ட் அந்த வீடியோவை ஷினி கிட்ட கொடுக்குறான். ஹீரோவும் இப்பதான் வீட்டுக்கு திரும்பி வராரு. அப்ப மிஸ்டர் கோ அங்கதான் இருப்பாரு. கிளாப் பண்ணி, உன்னோட ஷேடட் வேசஸ் இப்படி கம்பேக் கொடுக்க நான் நினைச்சு கூட பார்க்கல, கங்க்ராச்சுலேஷன். ஹேண்ட் ஷேக் பண்ண ஹீரோவோட கையை பிடிச்ச உடனே அவன் ஏதோ சென்ஸ் பண்றான். என்னாச்சு உனக்கு? தன்னோட பவர் யூஸ் பண்ணி பாக்குறான். உனக்கு டைம் இல்ல, புரியல. எங்க ஷின்னு அந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ இவ ஹியூமனே இல்லையா? ஷின்னு யோசிச்சு பாக்குறான். ஹீரோவோட கையை பிடிக்கும் போது இவனுக்கு கோல்டா ஃபீல் ஆயிருக்கும். ஹீரோவும் ஃபாஸ்டா ஓடி இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவன் ஹீரோ ஹியூமன் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்றான். மிஸ்டர் கோவம், நீ மறைஞ்சிட்டு இருக்க மூன் மாதிரி. என்ன சொல்றீங்க? அப்படின்னா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொல்றீங்களா? நீ அவ பிளட்ட குடிக்கலனா நீ கண்டிப்பா மறைஞ்சிடுவ. நீ அவ பிளட்ட பிளட் மூன் நைட்குள்ள குடிக்கணும். அப்படி நீ குடிக்கலனா உன்னால மறுபடியும் நிலவை பார்க்கவே முடியாது. உனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் போய் அவள் பிளட்ட குடி. இல்லனா இல்லனா நீ செத்து போயிடுவ. செத்து போயிடுவனா? நானா? ஹீரோவும் இங்க ஷாக்காக ஷின்னும் உண்மையை கண்டுபிடிக்க இது எதுவுமே தெரியாம ஹீரோயினும் அவங்க கெஸ்ட் ஹவுஸை பார்த்து ஹாப்பியா நின்னுட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, கேஸ் ஹேவ் எ நைஸ் டே.